அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளி நான் ஏற்கனவே கூறியபடி 1:18 பாகம் 180 நிமிடம் போட்டிருக்கிறோம். அதனுடைய கன்சால்டேஷன் வரும் 12 ஃபைனல் ஹியரிங் 10 ஐட்டத்துக்குள்ளே வருது. அரசு முன் வரும் என்று நம்புவோம். அவ்வாறு வராவிட்டாலும் நம் தரப்பு வாதத்தை நாம் முடித்து விடுவோம். அதற்கு நம்மளை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் துல்லியமாகவும் 1:18 பாகம் அப்லோட் பண்ணிவிட்டோம். இந்த பாகம் கன்சால்டேஷன் 1:18 பாகம். இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னவென்றால், அனைத்து ஊதிய ஒப்பந்த உயர்வு, கடந்த காலங்களில் கொடுக்கப்படாதது மற்றும் எதிர்வரும் காலங்களிலும் அது கிடைக்கும்படி இந்த வழக்கு நடக்கிறது. இந்த வழக்கு எண் 278/78 of 2023 கோவை பேரவை நடத்தப்படும் வழக்கு. இதனால் மந்த்லி கமிட்மெண்ட் அரசுக்கு ஒரு மாதத்துக்கு மினிமம் 80 to 100 crores வரும். ஏற்கனவே டிஏ உயர்வு ஒரு மாதத்துக்கு 75 கோடி நாம் பெற்றுவிட்டோம். அதுவும் உச்சநீதிமன்றம் வரை சென்றுதான் பெற்றோம் என்பது குறிப்பிடத்தக்கது. 60 கோடி கொடுத்தாகிவிட்டது. 15 கோடி ஜனவரியில் கொடுப்பார்கள். அது அப்படியே இருக்கட்டும், அதை பற்றி பிற்பாடு பார்த்துக்கொள்ளலாம். இப்போது இந்த காணொலி நோக்கத்துக்கு வருவோம். இப்போது சாராம்சம் என்னவென்றால், கன்சால்டேஷன் பார்ட்னு சொன்னேன், கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். இருந்தாலும் அனைவரும் பொறுமையாக கேட்கவும். குறிப்பு: 12ஆம் தேதி வரை இந்த காணொலி தினமும் மீண்டும் 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 தினந்தோறும் அப்லோட் பண்ணப்படும். நோக்கம் என்னவென்றால், அனைவரும் இதை மீண்டும் மீண்டும் பார்த்து இறைவனை வேண்டுங்கள். நம் கையில் ஒன்றுமில்லை. சீக்கிரம் முடிய வேண்டும். ரிட் பெட்டிஷன் சீக்கிரம் முடிந்தால் தான் நம்ம அரசு தொடுக்கும் அப்பீல்களையும் எஸ்எல்பிகளையும் சீக்கிரம் வெல்ல முடியும். ஆகையால் ரிட் பெட்டிஷனில் ஆர்டர் வாங்குவது உடனடியாக நம்மளுடைய கடமை. அதுக்கு இறைவன் அருள் வேண்டும். அவை அனைவருடைய ஆசி பெறும் பெற்று, அதாவது பிரார்த்தனை வேண்டும் பொருட்டு தினந்தோறும் இந்த வீடியோ 12ஆம் தேதி வரை புதன்கிழமை வரை 7 முறை அப்லோட் செய்யப்படும். மீண்டும் மீண்டும் அப்லோட் பண்ணுகிறது என்றது வருத்தப்பட வேண்டாம். அதன் நோக்கம், நீங்கள் அனைவரும் அதை பார்த்து இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பது, பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் செய்யப்படுகிறது. அனைவருடைய வாழ்வாதாரமும் ஒரு கணிசமான உயரும் போது நாமும் தினந்தோறும் ஒரு 20 நிமிடம் அதுக்காக செலவிடுவது, இறைவனை பிரார்த்திப்பது எந்த விதமான தவறும் இல்லை என்று நினைக்கிறேன். இப்போது காணொலிக்கு வருவோம். இந்த காணொலி ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஒரு பதிலளித்தார். அந்த பதிலுக்கு நாம் ஒரு வழக்கு பதிவு செய்தோம். அந்த வழக்கு அவர்கள் கவுண்டர் ஃபைல் பண்ணார்கள், நம்ம ரீஜாயின்டர் ஃபைல் பண்ணோம். இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி முடித்தாகிவிட்டது. இப்போது மெயினாக எதில் வந்து நிற்கிறாங்கன்னா, அசோசியேஷன் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்போ நம்ம சொல்லக்கூடியதில் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேசுவோம். அப்போ தான் ஈஸியாக அனைவருக்கும் புரியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அவர்கள் கேஸை மெரிட்டுக்கு போகவில்லை. அசோசியேஷன் ஃபைல் பண்ண முடியாது. அந்த வாதத்தை முன்வைக்கிறார்கள். அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் ஒரு ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஆர்டரை கொடுத்துருக்கிறார்கள். அது 2005 தீர்ப்பு. ஆனால் அதை முறியடிக்கும் வண்ணம் நம்மளிடம் பல்வேறு தரப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் கையில் உள்ளது. அதை வைத்து நாம் ஈஸியாக அவற்றை முறியடித்து விடுவோம். ஸோ முதல் பார்ட்டு ஓவர். அடுத்த பார்ட்டு, இந்த இஷ்யூ ஒருவேளை இது 12th செட்டில்மெண்ட் கேஸு லேபர் கோர்ட்டுக்கு போகும்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம், 2W ரூலை இன்வால்வ் பண்ணுவோம். நாங்கள் 2W ரூல் படி தான் கேட்குறோம். ஒரு ரூலை சேலஞ்சு பண்ணும்போது, அதன்படி கேட்கும்போது அது லேபர் கோர்ட்டுக்கு போக தேவையில்லை. ரெண்டாவது, லேபர் கோர்ட்டில் 12th செட்டில்மெண்ட்டில் அக்ரி பண்ண மாதிரி பணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதுவும் ஒரு லேபர் கோர்ட்டுடைய இஷ்யூ இல்லை. அரசு ஒப்புக்கொண்டுள்ளது, அதன்படி பணம் கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய 2வது வாதம். 3வது, இந்த கோர்ட்டு சென்னையில் பதிவு செய்ய வேண்டும்.
ஏனென்றால் கோவை பேரவை சென்னை ஜூரிடிக்ஷன் அவர்கள் மதுரையில் ஃபைல் பண்ணியிருக்கிறார்கள், மதுரையில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா கோவை பேரவையின் மெம்பர் மதுரை ஜூரிடிக்ஷனில் மெஜாரிட்டியாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சி, கும்பகோணம், நாகப்பட்டினம், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் என பறந்துள்ளது. அதனால் இந்த 3ம் ஈஸியாக நம்ம ஓவர் கம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வாதம் என்னவென்றால், இது ஒரு நம்மளுடைய போக்குவரத்து கழகம் ஒரு பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ், அதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்டிக்கிள் 12 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வரும். இது ஒரு கமர்ஷியல் நிறுவனம் அல்ல. கமர்ஷியல் நிறுவனம்னா வியாபார நோக்கத்துக்காக நடத்தப்படும் நிறுவனம் அல்ல. ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்ததை பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி அதை வந்து கார்ப்பரேஷனாக பிரிச்சுட்டாங்க. உங்கள் அனைவருக்கும் தெரியும், 1972 அது பிரியப்பட்டது. அதுக்கப்புறம் அது பல்வேறு மாற்றங்களை கூட இப்போது 8 போக்குவரத்து கழகங்கள் கிட்டத்தட்ட 20,000 பஸ் ஓடுது என்பதை நாம் குறிப்பிடுகிறோம். மற்றும் இந்த அனைத்து போக்குவரத்து கழகங்களும் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் செயலர் கண்ட்ரோலில் தான் ஒர்க் பண்ணுது. அவர் தான் சேர்மன். ஆகவே இது முழுமையான ஒரு அரசு நிறுவனம், 100% ஓல்டு பை தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ற வாதத்தையும் வைப்போம். அதுக்கப்புறம் 1/9/98 முதல் 12(3) செட்டில்மெண்ட்டில் இந்த பென்ஷன் அரசு நமக்கு கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டது. ஒரு ஆப்ஷனல் ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த ஆப்ஷனல் ஃபார்மில் ஈபிக்கு இணையாக அரசு ஊழியர்களுக்கு இணையாக கொடுப்போம் என்ற ஃபார்மில் தான் நம்ம கையெழுத்து கொண்டிருக்கோம். அது ஒரு பிரதான வாதம். அதுக்கப்புறம் ரூலை ஃப்ரேம் பண்ணுறாங்க. ரூல் பல்வேறு தரப்பட்ட ரூல்கள் வந்து அரசு ஊழியர்களுக்கு என்ன இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பேட்ரானில் 50% ஃபார் 30 இயர்ஸ் சர்வீஸ், ஃபேமிலி பென்ஷன், சில்ட்ரன்ஸ் பென்ஷன் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த பென்ஷன் ரிவிஷன் மட்டும் தமிழக அரசுக்கு கொடுக்குற மாதிரி நமக்கு கொடுக்கறதில்ல. அதுதான் இந்த வழக்கு. அதுக்கப்புறம் லேபர் டிபார்ட்மெண்ட்டு ஆர்பிஎஃப் கமிஷனர் லெட்டர் எழுதுகிறாங்க. அந்த லெட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுங்க பிஎஃப் கமிஷனர்கிட்ட. இந்த பென்ஷன் வந்து அரசு ஊழியர்களுக்கு இணையான பென்ஷன் என்று குறிப்பிடுகிறார். அதை பேஸ் பண்ணி தான் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனரும் எக்ஸம்ஷன் கொடுக்குறார். இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா, நமக்கு சாதகமான சூழ்நிலைகள். அந்த ரூல் 2W லாஸ்ட்டு பேட்ரானில் 50%, ஃபேமிலி பென்ஷன், கம்யூட்டேஷன், சில்ட்ரன்ஸ் பென்ஷன் இதெல்லாம் நமக்கு சாதகமான சூழ்நிலைகள். இதில் என்ன ஒரு துரதிருஷ்டம் கேட்டால், ஒரு பென்ஷன் ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டாங்க. எம்ப்ளாயர்ஸ் யாராவது அதில் ரெமிட் பண்ண சொல்லிட்டாங்க. அது 1/4/2023 முதல் இந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் வந்துடுச்சு. ஜிஓ 10 2005 போட்டு ரூல் 8A அமெண்ட்மெண்ட் பண்ணி 1/4/2003 பின்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனாங்க. கிட்டத்தட்ட இப்போது ஒர்க் பண்ணுறவங்கள ஒரு 90,000 பேர் அந்த ஸ்கீமில் இருக்கிறாங்க. அதனால் அந்த எம்ப்ளாயர் ஷேர் வந்து நமக்கு வர வேண்டியது குறைஞ்சி போச்சு. அதுதான் இப்போ இஷ்யூ. அதை வந்து அரசு காரணம் காமிக்குது. இந்த ஸ்கீம் கவர்மெண்ட்டுக்கு இணையான பென்ஷன் கிடையாது. பென்ஷன் ட்ரஸ்ட்டில் எம்ப்ளாயர் ஷேர் என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லுது. இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், அப்படியே அவர் வாதங்களை ஏற்றுக்கொண்டாலும் இப்போது ஒரு 20,000 பேர் தான் இருக்காங்க அந்த பென்ஷன் ஸ்கீமில் எலிஜிபிள் உள்ளவங்க ரோலில் இருக்காங்க. அவங்களுடைய ஷேர் வந்து ஒரு 20 கோடி தான் வருது. ஆனால் அரசு இப்போது ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி பே பண்ணுது. அப்போ 20 கோடி வந்தால் கூட 180 கோடி அவர்கள் போட்டுத்தானே கொடுக்குறார்கள். அதை எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஸ்டூடெண்ட் சப்சிடிலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதான் மிக முக்கியம். மீண்டும் கூடுதலாக கொடுப்பதற்கு மறுக்கிறார்கள். இதுதான் உண்மை நிலைமை. ஆக்சுவலாக எம்ப்ளாயர் ஷேர்லேருந்து நம்ம பென்ஷன் வாங்க முடியாது. ஏன்னா அது மிக மிக சொற்பமான அமௌண்ட்டு தான். உண்மையிலேயே ஸ்டூடெண்ட் சப்சிடியை வந்து கொடுக்குறார்கள்.
செட்டில்மெண்ட் உயர்வு கொடுக்க மறுக்கிறார்கள். இந்த செட்டில்மெண்ட்டு படி நீங்கள் ஒப்புக்கொண்டு பணத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுதான் நாங்கள் கொடுக்குறோமே, ஸ்டூடெண்ட் சப்சிடியிலேருந்து எடுத்து கொடுக்குறோமே, அனைத்து போக்குவரத்து கழகங்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் சப்சிடியை நாங்கள் வந்து பென்ஷன் ட்ரஸ்ட்டு கொடுத்தானே பென்ஷன் கொடுக்குறோம். ஒப்பந்தம் என்ன போட்டிருக்கோம், அரசு மற்றும் நிறுவனமும் சேர்ந்து தானே கொடுக்கணும், அதன்படி நாங்கள் கொடுக்குறோமே என்ற வாதத்தை முன்வைக்கிறார்கள். அதை அப்படியே எடுத்துக்குவோம். அப்படியே எடுத்துக்கிட்டால் இந்த ரிவிஷனும் கொடுத்துட்டு அதுக்கும் உள்ள அமௌண்ட்டையும் சேர்த்து கொடுங்க என்பது தான் நம்மளுடைய பிரதான வாதமாக இருக்கும் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் எல்லா ரூலையும் நம்ம சொல்லுவோம் வாதத்துக்காக. அதுக்கப்புறம் எல்லா தேவைப்படுற அனைத்து ரூலும் இதில் பிரதானம் வந்து 2 பாயிண்ட்டு தான். ரூல் 2W அண்டு இந்த பென்ஷன் டெபிசிட்டுக்கு வந்து ஒப்பந்த உயர்வில் ஒப்பு கொண்டது, அதே பிரதானமாக வைப்போம். அதுக்கப்புறம் இந்த ரூலை ஃப்ரேம் பண்ணும்போது கன்கரன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஜிஓ 135 போட்டாங்க 15/12/2020 அதன்படி தான் நம்ம வந்து பென்ஷன் வாங்கி கொண்டு வருகிறோம் என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் அரசு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் அப்படின்ற வாதத்தை முன்வைக்கிறார்கள். அது ஒரு தவறு. அதை பற்றி இன்னும் யாருக்கும் சரியாக புரியல. ஈவன் நம்ம அட்வொகேட்டுங்களுக்கே அது சரியாக புரியல. அந்த 12% எம்ப்ளாயர் ஷேரை கொடுக்கறதால இது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் என்பதை அரசு வாதிடுகிறது. ஆனால் உண்மையிலேயே இது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் இல்லை. நம்ம எம்ப்ளாயர் ஷேரை வந்து ஃபோர்கோ பண்ணுறோம், அதுக்கு பதில் பென்ஷன் வாங்குகிறோம். அதுதான் உண்மை. இப்போ பென்ஷன் ட்ரஸ்ட்டில் பணம் இல்லைன்றதுக்காக இப்போ நமக்கு பென்ஷன் கொடுக்காம இல்லையா, இப்போ கொடுத்துன்னு தானே இருக்கிறாங்க. ஸோ இது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன்னா அப்புறம் எப்படி அதை கொடுப்பாங்க? ஸோ இது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்பதை நாம் முழுவதுமாக ஆர்கியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரூல் 27 என்ன சொல்லுதுன்னா, அந்த சால்வன்சி ஆஃப் ஃபண்டை பற்றி சொல்லுது. எவ்ரி இயர் ஆக்சுவரி வேல்யூவேஷன் ரிப்போர்ட்டு ட்ரஸ்டி பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். அந்த சால்வன்சி ஆஃப் ஃபண்டை வந்து உத்தரவாதம் பண்ணணும். அது பண்ணப்படவில்லை. இப்போது 38,000 கோடி டெபிசிட் உள்ளது. அது ஒரு பிரதான வாதம் அரசு வைக்கிறது. அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. அது 38,000 கோடி டெபிசிட் இருந்தாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கார்பரேஷன் 66,000 கோடி நஷ்டத்தில் ஓடுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா பெனிஃபிட்டும் பணியாளர்கள் கொடுத்துன்னு தானே இருக்கிறாங்க. எந்த ஒரு பெனிஃபிட்டும் நிறுத்தலையே. அனைத்து செட்டில்மெண்ட்டும் உண்டு, டிஏ உண்டு, ஹெச்ஆர்ஏசிசிஏ உண்டு, போனஸ் உண்டு, எல்லாம் தானே உண்டு. அதே மாதிரி நமக்கு மட்டும் என்ன ஃபண்டு பொசிஷனை பற்றி சொல்கிறது, அது சொல்ல முடியாது என்ற வாதத்தை நாம் நிச்சயமாக முன்வைப்போம். நம்மளுடைய பிரதான வாதம் என்னவென்றால், ஒரு ரூல் அரசு அப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பென்ஷன் ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு பிற்காலத்தில் பணம் இல்லை என்று அதை நமக்கு தர வேண்டிய அந்த லீகல் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க, வெஸ்டட் ரைட்ஸ், அக்யூர்டு பெனிஃபிட்ஸ், அதை மறுக்க முடியாது என்பதற்கான பல்வேறு தரப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை நாம் அடிப்படை ஆதாரமாக வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டிஎஸ் நக்கரா 1982ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஜட்ஜிமெண்ட் 5 நீதியரசர்கள் கொண்ட தீர்ப்பு, அது 50 ஆண்டு காலம் கடந்தும் நிலையாக நிற்கிறது. 1971 டோயிங்கிநாதன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 60 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட அது ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச். அது என்ன சொல்லுதுன்னா, ரூல் படி தான் பென்ஷன் கொடுக்கணும். ரூலை அப்ரூவ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ரூல்லேருந்து டிவேட் ஆகக்கூடாது. அது மிக ஒரு பிரதானமான ஒரு தீர்ப்பு. அப்புறம் 2013 நம்மளுடைய அந்த இன்னும் ஒரு வழக்கில் அரசு என்ன சொல்லுதுன்னா, இந்த பென்ஷன் என்பது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது, வேறு அதே நேரத்தில் அது கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை விட ஒரு படி மேலே கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ். அது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆன்றது ஆர்டிக்கல் 300A அப்படின்ற வாதத்தை ஒரு ஜட்ஜிமெண்ட்டை 2013 உச்சநீதிமன்றம் கொடுத்துள்ளது. அதையும் நாம் பிரதானமாக வைக்கிறோம். ஒரு ப்ராப்பர்ட்டியை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது.
அது நம்மளுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி. பென்ஷன் என்பது நம்மளுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி. அது ரூல் படி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வாதம் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் வர்சஸ் ஜெஜேந்திர குமார் கேஸில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதுக்கப்புறம் பல்வேறு தரப்பட்ட எக்கச்சக்கமாக ஜட்ஜ்மெண்ட் இருக்குது சம்மந்தமாக. எல்லாத்தையும் கொடுத்து நாங்கள் குழப்ப விரும்பலை. நாங்கள் 3 மட்டும் பிரதானமாக கொடுக்குறோம். அந்த என்எஸ் நக்கரா, டோயிங்கிநாதன் அண்ட் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் 2013 இந்த 3 ஜட்ஜ்மெண்ட்டை தான் நாங்கள் பிரதானமாக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அடுத்தது இப்போ செவன்த் பே கமிஷன் பெனிஃபிட்ஸ் GO 303 போட்டு அரசு ஊழியர்களுக்கு கொடுத்தார்கள். 134 போட்டு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு கொடுத்தார்கள். அதை நாம் வழக்கு போட்டு GO 142 மூலயமா 1/1/2016 பிறகு ரிட்டையர் ஆன அனைவருக்கும் சூப்பர்வைசர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் மட்டும் கோவை அலுவலர் சங்கம் மற்றும் நான் இணைந்த வழக்கில் வெற்றி பெற்றோம். அதனுடைய கண்டினியூவேஷன் தான் டிஏவும் நம்ம உச்சநீதிமன்றம் வரை சென்று இப்போது பெற்று வருகிறோம். இப்போ ஏன் இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன்னா, 1/9/2016 முதல் செவன்த் பே கமிஷன் பெனிஃபிட்ஸ் பணியில் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும், அதாவது ஒர்க்மேன் கேட்டகரி அண்டர் 12 செட்டில்மெண்ட் 7வது ஊதிய குழுவின் படி தான் இப்போ சம்பளம் கொடுக்குறாங்க. ஸ்கேலா பே, இன்க்ரிமெண்ட், டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ அனைத்தும். இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் 1/9/2010 முதல் 6வது பே கமிஷன் படி தான் 12 செட்டில்மெண்ட் கேட்டகரிக்கும் அமுல்படுத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 7வது ஊதிய குழுவும் 1/9/2016 முதல் அனைத்து பணியாளர்களுக்கும் மாற்றி அமைக்கப்பட்டது. இது பிரதான வாதமாக இருக்கும். அவ்வாறு மாற்றி அமைக்கப்பட்டபின் அந்த 1/9/2016 முன்னாடி ஓய்வு பெற்ற அனைவருக்கும் அந்த செவன்த் பே கமிஷன் ஊதிய உயர்வு, ஒப்பந்த உயர்வு மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வாதத்தின் மிக பிரதானமான வாதமாக இருக்கும். இதுதான் இந்த வழக்கின் ஒரு குறிப்பு, ஒரு சாராம்சம். அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். அவ்வாறு புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் திரும்ப இந்த வீடியோ 7 நாளைக்கு அப்லோட் பண்ணப்படும். 12ஆம் தேதி வரை அனைவரும் இறைவனை வேண்டுங்கள். இந்த வழக்கு இந்த மாத இறுதிக்குள் நாம் ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றுவிட்டால் இனி வரும் காலங்களில் அப்பீல் மற்றும் எஸ்எல்பியை விரைவாக முடிப்பதற்கு கோவை பேரவை உங்கள் அனைவரின் 93,500 நபர்கள் பயன்பெறும் வகையில் இந்த வழக்கை முன்னின்று நடத்தும். இது ஒரு தரப்பட்ட வழக்கு தான். பணியில் உள்ளவர்களுக்கு எப்போதெல்லாம் ஊதிய உயர்வு கொடுக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் ஓய்வு பெற்றவர்களுக்கும் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பது வழக்கு. இதை வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை அனைவரும் வேண்டிக் கொள்வோம் என்று கூறி, இந்த வீடியோ இன்னும் 6 முறை இன்று தவிர்த்து அப்லோட் செய்யப்படும். அனைவரும் தயவு செய்து இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.